பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் மீதி உள்ள காரியங்கள் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அந்த காரியத்துக்குள்ளே நம்ம இன்றைக்கி கடந்து போகிறோம். என்னோட அன்பு சகோதரர் முத்து பிரதர் அவர்களை தொடர்ந்து இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தையை பயன் தரும்படியாக மிக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ஆண்டவரும் போதவருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களுடன் அடியன் சார்ந்திருக்கிற பழனி மற்றும் திண்டுக்கல் சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஊழியத்து நிமித்தம் நாம் பிரயாணப்படுகின்ற தமிழ்நாடுங்கு மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு, பிரியமானவர்களே, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3வது அத்தியாயம் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம். அத்தியாயத்தினுடைய தலைப்பு தான் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம். பாடம் இல்லை, பாடம் இன்னைக்கு ஆர்டர் படி 5. இதுவரைக்கும் 4 பாடங்களை அங்கே நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு காதுகளும் கொக்கிகளும். இந்த மூடுதிரைகளை, இது ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அது ஸ்க்ரீன் அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில தொங்க விட்டுருக்கிறது தான் ஸ்க்ரீனு. ஸ்க்ரீன்னு சொல்லக்கூடாது. மூடல்கள், மூடுதிரைகள் 4 பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கு அந்த மூடுதிரைகள் இணைக்கப்படுகின்ற காதுகள் கொக்கிகள் தான் நம்மளுடைய பாடம். ஆதார வசனம் யாத்ராகமம் 26:9 தொடங்கி 11. யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 5 மூடுதிரைகளை ஒன்றாகவும் 6 மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும். 6ஆம் மூடுதிரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. இணைக்கப்பட்ட மூடுதிரையின் கடை ஓரத்தில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணி 50 தாமிர கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக. இந்த வசனத்தில் ஒரு தப்பு இருக்கு, யாராவது கண்டுபிடிச்சிங்களா? அதெல்லாம் கரெக்டு தான். தாமிரம்னு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அங்கே என்ன இருந்திருக்கோம் பைபிளில்? வெங்கல கொக்கிகள். வெங்கலம்ங்கிற மொழிபெயர்ப்பு கிடையாது. ஏன்னா கலப்பட உலோகம் ஆசரிப்பு கூடாரம் கட்டக்கூடிய நாட்களில் இல்லை. இதெல்லாம் அந்த துத்தநாகம், சிங்க்கு, இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்லாம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த அலுமினியம்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் உண்மையான உலோகங்கள், நேரடியான உலோகங்கள் கிடையாது. இரும்பு, செம்பு, வெள்ளி தான் ப்ராப்பர் பியூரான விளைச்சல்லேருந்து நமக்கு வரக்கூடிய. இதிலேருந்து பரிணாமங்கள் நிறையா இருக்கலாம், புரியுதுங்களா? அதனால தான் தைரியமாக அந்த இடத்துல நம்ம தாமிரம் என்று நம்ம படித்தோம். எந்த மூடுதிரையை பற்றின செயல்முறை விளக்கம் இது உங்களுக்கு தெரியுதுங்களா? கடந்த பாடத்துக்கும் 3வது பாடத்தில் நம்ம பார்த்துட்ட 3வது மூடுதிரை, அதாவது ஆட்டு ரோமத்தாலான திரை 11 பீஸ் கொண்டது இல்லைங்களா? அந்த 11 பீஸ் கொண்ட ஆட்டு ரோமத்தாலான திரை 30 முழ நீளமும் 4 முழ அகலமுமாக இருந்துச்சு. அதை 5 ஒன்றாக 6 ஒன்றாக என்ன பண்ணணும்? தனித்தனியாக பிரித்து முதல்ல ஜாயின் பண்ணிக்கணும். மறுபடியும் அந்த 6ஐயும் 5ஐயும் 2 பீஸாக இருக்கும் இல்லைங்களா? அதை ஸ்டிச் பண்ணி என்ன பண்ணிக்கணும்? அதை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மூடுதிரையினுடைய கடை ஓரத்தில் இளநீல காதுகளை, இங்கே காதுகள் மட்டும் வந்திருக்கு, 50 காதுகள்னு வந்திருக்கு. பட் 2வது இன்னொரு மூடுதிரையில் நம்ம பார்க்கும்போது இளநீளம்னு வரனால பிரதர் ரசல் அவர்களுடைய கருத்து என்னென்னா, இதுக்கும் இளநீளத்தில் தான் காதுகள் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டார். எனவே 50 ஒவ்வொரு மூடுதிரைக்கும் இந்த பக்கவாட்டில் 50, இந்த பக்கம். ஏன்னா இப்போ ஒரு 5 கொண்டது ஒரு 6 கொண்ட 2 பீஸாக இருக்கு இல்லைங்களா? இது 2 ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இது 2ஐயும் ஒரே மூடலாக இணைக்கிறதுக்கு காதுகள் லூப் இளநீளத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த காதுகளில் எதை வச்சு ஜாயின் பண்ணுறாங்கன்னா தாமிர கொக்கிகள் அல்லது செம்பு கொக்கிகள். பிரதர் வெள்ளி கொக்கின்னு சொல்லிட்டார். ஏன்னா இதெல்லாம் எல்லாமே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மீனிங்காக இருக்கிறனால நம்ம கவனமாக நம்ம யூஸ் பண்ணணும். தாமிரம் அல்லது செம்பு என்று நம்ம சொல்லலாம். இந்த திரைக்கு கொக்கிகள் எத்தனை? 50,
காதுகள் எத்தனை? 50. ஆனால் காதுகள் டபுள் சைடு வந்துடுறதுனால 50 100 வந்துடும். ரெண்டு பக்கமும் 50 இருக்கிறத இணைக்கிற கொக்கிகள் தான் எத்தனை? 50. இது மூன்றாவது மூடுதிரையாக நம்ம மேலிருந்து கீழாக பார்க்கும்போது முதல்ல என்ன பார்க்குறோம்? நீர்நாய் தோல், தகசு தோல்னு சொல்ல வேண்டாம். ரெண்டாவது ஆட்டு சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடா தோல். மூணாவது தான் கோட் ஹேர், ஆட்டு ரோமத்தாலான திரை. இது ஆர்டர் படி மூணாவது மூடுதிரையினுடைய செயல்முறை விளக்கம். அதில் பயன்படுத்தப்பட்ட கொக்கிகளையும் காதுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். பிக்சர் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேலே பிளாக்காக நமக்கு தெரிகிறது நீர்நாயினுடைய தோல், சிகப்பு ரத்தம் பூசப்பட்ட ஆட்டுக்கடா தோல் ரெண்டாவது. ஆர்டர் படி உங்களுக்கு கம்பளி மாதிரி அங்கே இருக்குது பாருங்கள், ஆட்டு ரோமம். நாலாவது ஒயிட் லினன் கிளாத்தில் வெள்ளை, இளநீலம், சிகப்பு, இரத்தாம்பரம் 4 கலர்களில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணி கேரூபின்கள் நெசவு செய்யப்பட்டு அதில் நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்கும். சீலிங் நான் எப்படி பார்த்தா 4வது மூடுதிரை என்னங்க? சீலிங். நுழைஞ்சவொடனே ஒரு ஆசாரியினுடைய கண்ணுக்கு அந்த ஒயிட் ஸ்க்ரீன் படம். அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் கேரூபின்கள் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? அதனால தான் சித்திர தையல் வேலையாகிய மூடுதிரை அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம அதனுடைய ஜாயிண்ட் எப்படி இருக்கும்? 6 மூடுதிரைகளை ஒன்றாக. இது வந்து மூன்றாவது மூடுதிரையினுடைய விளக்கம். ஒரு பக்கம் 6 பீஸ், மற்ற பக்கம் 5 பீஸ். ரெண்டையும் முதல்ல ஜாயின் பண்ணியாச்சு. மறுபடியும் 2 தனி போர்வை மாதிரி இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், இப்படி தான் ஜாயின் பண்ணிப்பாங்க. எளிமையாக இருக்குது பாருங்கள். 2 பக்கம் வந்துடுதுங்களா? 2 பீஸாக வந்துடுதுங்களா? 6 மூடுதிரை ஒன்று, 5 மூடுதிரை ஒன்று. இளநீல காதுகள் கொடுத்து காப்பரில் கரெக்டாக அந்த பிக்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். காப்பர் பின் இப்படி தான் எஸ்கோக்கி மாதிரி 2 பக்கமும் இழுத்து அந்த 50 இளநீல காதுகள் கொண்ட 2 பக்கம் இருக்கக்கூடிய மூடுதிரைகளை இப்படி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ 4வது மூடுதிரையினுடைய கொக்கிகளையும் காதுகளையும் வாசிங்க. 26ஆம் அதிகாரம் யாத்திராகமம். யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். 5 மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இள நீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. தெளிவாக வந்துச்சு, கவனிச்சிங்களா? அதில் விடுபட்ட மேட்ரு இதில் என்னங்க? இளநீலம். 5, 6, 11 பாகங்களை கொண்ட 3வது மூடுதிரையில் காதுகள் என்ன கலர்னு என்ன பண்ணப்படலை, சொல்லலை. இதில் என்ன வந்துருச்சு? 2 வித்தியாசம். ஒன்று, இதில் 5, 5 சம அளவான 2 பக்கம் 10 மூடுதிரைகளை கொண்டது. சரிங்களா? 11வது பாகம் இல்லை. ரெண்டாவது இருக்கிற வித்தியாசம் என்ன? காதுகள் இளநீலம் என்று நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு ஆதாரம். நெக்ஸ்ட் வாசிங்க. இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி. என்ன டிஃபரெண்ட் இங்கே மாறுது? இப்போ அங்கே தாமிரம் கொக்கி, இங்கே பொன். ஸோ 2 கொக்கி தான், ஒன்று பொன் மற்றொன்று தாமிரம். 2க்கு இருக்கிற ஒற்றுமை என்ன? சரி, சகோதரர் சொன்ன மாதிரி வெள்ளி ஏன் வரல? வெள்ளி சத்தியத்தை குறிக்குது இல்லைங்களா? அது தப்பு இல்லை, அந்த கெஸ்ஸிங் தப்பு இல்லை. பட்டு வெள்ளி ஏன் இடம்பெறல? இது நீங்கள் கேள்வியாக வச்சுக்கோங்க, பாடத்துக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். காப்பரில் ஒரு ஸ்க்ரீனுக்கு, ஆட்டு ரோமத்திரைக்கு காப்பரில் வந்துடுது. சித்திர தையல் வேலையாக செய்யப்பட்ட 4வது மூடுதிரைக்கு பொன் கொக்கிகள் வந்துடுது. அதுலேயும் நாடாக்கள் இளநீளம் தான், இதுலேயும் இளநீளம் தான். இருக்கிற வித்தியாசம் என்ன? கொக்கிகள் பொன், காப்பர் 2ல் தான் டிஃப்ரெண்ட். அப்புறம் மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும். ஆமாம். ஸோ 11 பாகங்கள் அல்லது 10 பாகங்களை கொண்ட 2 மூடுதிரை, அதாவது 3வது மூடுதிரை 4வது மூடுதிரை ஒரே வாசஸ்தலமாக அமைக்கணும்னா 10 பீஸ் என்ன பண்ணணும்? 5, 5. 11 பீஸ் என்ன பண்ணணும்? 6, 5. 2க்குமே காமனாக இருக்கிறது இளநீல காதுகள் பார்டரில். 2 பீஸாக இருக்கும்போது அதை காப்பர் கொக்கி கொண்டு ஒரு பீஸை இணைச்சிடணும், அந்த 3வது மூடுதிரையை. தங்க கொக்கி கொண்டு 4வது மூடுதிரையை இணைச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் மேலிருந்து கீழாக அந்த 4 மூடுதிரையினுடைய காட்சி அமைப்புகள். இது நம்ம கடந்த லாஸ்ட் 4வது பாடத்தில் பார்த்தது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் இல்லைங்களா? இப்படி தான் இருக்கும் அந்த சித்திர தையல் மூடுதிரை. 5 ஒரு பக்கம், மற்றொரு 5 ஒரு பக்கம். அதில் கேருபின்கள் நெசவு செய்யப்பட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணப்பட்டிருக்கும். இப்படி தான் பாருங்கள். அது பிளேனாக இருந்த ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா?
பொன்கொக்கி வந்துடுது பாருங்க. 5, 5, 2 பக்கங்களை இணைக்கக்கூடிய இடத்துல இளநீல காதுகள் கொடுத்து பொன் கொக்கி. இப்போ இன்னைக்கு பாடத்தினுடைய தலைப்பு மட்டும் என்ன? காதுகளும் கொக்கிகளும். மூடுதிரைகள்ன்ற தலைப்பு கிடையாது, அல்லது பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிற சாப்டனுடைய தலைப்பை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒன்லி காதுகள் கொக்கிகள். அப்போ நம்ம எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னா, காதுகள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை ஆவிக்குரிய அடையாள அர்த்தமாக எதை அடையாளப்படுத்து? இதுக்கு முன்னாடி காதுகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் எந்த பாடத்துலையாவது யாராவது கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். காது எதை குறிக்கும்? ஆவிக்குரிய காதுனாலே கேட்குது இல்லையா? அப்போ காதுனா என்ன தான் செய்யும்? கேட்கும். காது கேட்கும். ஆவிக்குரிய அர்த்தம் தான் என்னன்னு கேட்டேன். காது கேட்கும், வாய் பேசும், கால் நடக்கும், கை வேலை செய்யும், அதெல்லாம் தெரியும். நான் கேட்டது காதுனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். வேலை என்னன்னு திரும்ப கேட்கல. நான் திரும்பவும் நீங்கள் ஆரம்பிச்சு விட்றீங்க எஸ்தர் சிஸ்டரை. திரும்பவும் அவங்க காது கேட்குன்ட்டு இருப்பாங்க. காதுனுடைய ஆவிக்குரிய அடையாள அர்த்தம் என்னங்கிறதான் கேள்வி. நல்ல கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பின்னாடி தான் பதில் வரணும். உள்வாங்குதல் ஒரு பதில், சரிங்களா? வேற உள்வாங்குதல் கூட ஏற்றுக்கலாம், பட் இன்னும் நெருக்கமான பதில் ஒன்று இருக்கு. காதுகள் என்றால் கேள்விப்படுவது, விஷயத்தை கேள்விப்படுதல். அது என்ன கேள்விப்படுதல்? கேள்வி கேட்குதல்னு சொல்லலாம் இல்லைங்களா? கேள்விக்கு 2 மீனிங் இருக்கு. கேள்வி அப்படின்னாலே அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு? 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் கேள்வி கேட்கறது. எனக்குள்ள ஒரு கேள்வி உருவாகுது, அதை உங்களை பார்த்து நான் கேட்டால் அதற்கு பெயர் என்ன சொல்கிறோம்? கேள்வி கேட்குதல் என்று சொல்கிறோம். கேள்விப்படுதல் என்ற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? கேள்விப்படுதலுக்கு என்ன மீனிங் கொடுப்பீங்க? நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை யார் மூலமாகவோ எதன் மூலமாகவோ கேள்விப்பட்டால் அதற்கு பேரும் கேள்விதான். இப்போது பாடல் பாடும்போது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, பிரதர் நீங்கள் மியூசிக் கற்றுருக்குறீங்களா அப்படின்னு. நான் சொல்லுவேன் கேள்வி ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா நீங்கள் மியூசிக் கற்றுருக்கீங்களா? மியூசிக் கர்நாடிக் கற்றுருக்கீங்களா? ஆமாம், அவங்க கற்றுருக்காங்க, அதனால் அவங்க கேள்வி ஞானம்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன கேட்டால் நான் கேள்வி ஞானம்னு சொல்லுவேன். அப்போ கேள்வி எந்த இடத்துல எதை அடையாளப்படுத்துது? கேட்டு கேள்விப்பட்டு ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கேள்வி. புரியுதுங்களா? இப்போ எதை கேள்விப்படுதலை இந்த காதுகள் நமக்கு குறிக்குது? சத்தியத்தை கேள்விப்பட்டோம், அதை உள்வாங்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அதற்காக கிரியை காட்டணும்னு உடன்படிக்கை பண்ணோம் இல்லைங்களா? இந்த உடன்படிக்கை வரைக்கும் நம்மளை வழிநடத்தின சத்தியத்தை கேட்டு கற்றுக்கொண்டு உள்ளத்தில் கிரகிச்சோம் இல்லைங்களா? இந்த கேள்விப்படுதலை தான் காதுகள் நமக்கு இந்த பாடத்தில் அடையாளப்படுத்துகிறது. பாருங்கள், இதற்கான ஒரு நிழல் லேவியராகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிங்க. லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான். அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலில் பெருவிரலிலும் பூசினான். பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான். மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவருடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து. இந்த லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை இன்னொரு நிழலாக காட்டப்பட்டிருக்கு. உங்களுக்கு லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் பேசிக்கில் வருதா பிரதர்? ஆர்டரில் உங்களுக்கு பாவ நிவாரண பலியினால் காலை வெள்ளாட்டுக்கடானுடைய பலி பேசிக்கில் கிடையாது, ஆனால் பார்த்துருப்பீங்க. அந்த பாவ நிவாரண பலி லேவியராகமம் 16 சாப்டரில் வருது. ஆனால் இது 8ஆம் அதிகாரம். இங்கேயும் பாவ நிவாரண பலியே நமக்கு அடையாளப்படுத்தப்படுது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல. இங்கேயும் 2 ஆட்டுக்கடா வரும், இங்கேயும் காலை வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய குமாரர்களுக்கும் ஆரோனுக்கும் பிரதிஷ்டை சடங்குகள் நடக்குது. அது முக்கியமாக, இது பிகினிங். அது
பாவ நிவாரண பலியின் மகாநாள் 16ஆம் அதிகாரம். இது ஆசாரியர்களே இப்போ தான் மோசே என்ன பண்ணுறாரு, பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஆனால் இங்கேயும் காலை வருது, 2 வெள்ளாட்டுக்கடா வரும். ஒரு வெள்ளாட்டுக்கடா போக்காடா விடப்படாது. இந்த இடத்துல வர்ற 2 ஆட்டுக்கடாவுமே சாகும். புரியுதுங்களா? காலையும் மறிக்கும், பாவ நிவாரண பலியாக வர்ற இன்னொரு ஆட்டுக்கடாவும் மறிக்கும், சர்வாங்க தகன பலின்னு இன்னொரு ஆட்டுக்கடாவும் மறிக்கும். இங்கே போக்காடுக்கு வேலை இல்லை. இந்த 8வது சாப்டர் படித்து பார்த்தீங்கன்னா 2 ஆடில் 1 குழுக்கு சீட் போட்டு அமுச்சு விட்ற வேலையெல்லாம் கிடையாது. இது சிம்பிளாக இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், ரொம்ப விரிவாக பார்க்கலாம். சிம்பிளாக இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாவ நிவாரண பலியினுடைய வேற ஒரு வியூ 8ஆம் அதிகாரம். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டை பலியை பற்றின உறவு, நாம் என்ன செய்யணும், கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, அதில் அந்த சந்து சந்தாக துண்டிச்சு சர்வாங்க தகன பலின்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குங்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. சர்வாங்க தகன பலினா என்ன அர்த்தம் தெரியுங்களா? சர்வ அங்கமும் தகனமாகுதல். சபைக்குள்ளாக இருக்கக்கூடிய 144,000 பேரும் பலியாகுதலுக்கு பேர் தான் சர்வ அங்க தகன பலி. இப்படி ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலின்னு சொல்லலாம். இன்னொரு ஆட்டுக்கடா கிறிஸ்துவும் சபையும் இணைந்த ஒரு நிழலை காட்டும். நமக்கு காலை பர்சனலாக கிறிஸ்துவை மாத்திரம் காட்டும். இப்படி பல்வேறு வியூ இருக்குது இந்த அதிகாரத்துக்கு. அதில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது, பாவ நிவாரண பலியாக நிவர்த்தி செய்யப்பட்ட ஒரு ஆட்டுக்கடாவினுடைய இரத்தத்தை எடுத்து ஆரோனுடைய காதில் பூசுகிறாரு, குமாரர்களுடைய காதலையும் பூசுகிறாரு, கால் கட்டவிரலையும் பூசுகிறாரு மோசே, கை கட்டவிரலையும் பூசுகிறார். ஒவ்வொரு அங்கத்துக்கும் இந்த இரத்தத்தை அதில் பூசுவதற்கும் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கணுமா இல்லைங்களா? இதற்கான விளக்கத்தை ஆசரிப்பு கூடாரம் நிழல் புத்தகத்தில் 48ஆம் பக்கம் சகோதரர் ரசல் அவர்களுடைய வார்த்தையை வாசிக்க கேட்போம். பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவான 2வது ஆட்டுக்கடா நமது பலியை தேவன் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறார் என முதலில் காண்பிக்கப்பட்டது போல் அந்த பலி நம்மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டியது. ஆரோனும் அவன் குமாரரும் அதன் மேல் கையை வைத்து இது அவர்களை குறிப்பிடுவதாக காட்டினார்கள். பின்பு மோசே அதை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து அதை தனித்தனியாக வார்த்தான். எனவே நமது பிரதிஷ்டை தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய காரியம் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இந்த 8ஆம் அதிகாரம் கிரகிக்கிறதும் உள்வாங்கிறதும் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறதும் ரொம்ப கஷ்டங்க. இந்த பாடமாக எடுத்தால் தலை சுற்றிடும் நமக்கு. அதாவது கேட்டுட்டு போனீங்கன்னா மறுநாளே மறந்துடும். அவ்வளோ பாயிண்ட் இருக்குது இதில். ரத்தம், அதை வார்க்கிறது, காதில் பூசுறது, கையில் பூசுறது, 2 ஆட்டுக்கடா வேற வேறையாக அந்த ஒவ்வொரு ஆட்டுக்கடாவுக்கும் வெவ்வேறு விதத்தில் மீனிங் வரும். காலைக்கு ஒரு மீனிங் வரும், பசங்களுக்கு குல்லாக்களுக்கு மீனிங் வரும், பிரதான இப்படி நிறைய மைண்டில் ஏற்றுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த 8வது அத்தியாயம். அதில் ஒரு முக்கியமான அம்சம்தான் இங்கே என்ன நம்ம பார்க்குறோம். வலது காலின் பெருவிரலையும் ரத்தம் பூசப்படுது, வலது கையின் பெருவிரலையும் பூசப்படுது, வலது காதிலையும் மடல்களையும் பூசப்படுது. மோசே அதை ஒவ்வொருவரின் வலது காதிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். இப்படியாக நம்முடைய அர்ப்பணிப்பு மூலம் விசுவாச கேள்வியை பெறவும். கவனிச்சிங்களா? காது இப்போ எதை குறிக்குது? விசுவாசத்தில் கேள்வி கேட்பதை அல்ல, கேள்வியை பெறுவது. கேள்வி 2 அர்த்தமுடையது. ஒன்று, எனக்குள்ள ஒரு கொஸ்டின் உருவாகுவதை நான் வெளிப்படுத்துவதற்கு பேர் கேள்வி கேட்டல். பட் இன்னொருவரிடம் இருந்து நான் சில மேட்டரை தெரிஞ்சுக்கிறது கேள்விப்படுதல். இப்போ விசுவாச கேள்விப்படுதலினால் அப்படின்னு அந்த காதில் ரத்தத்தை பூசுறது எதை குறிக்குதுன்னா, உண்மையான தேவ ஜனங்கள் சத்திய வார்த்தையை கேள்விப்பட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறாங்க. விசுவாச கேள்வியை பெறவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மெச்சக்கூடிய தகுதியை பெறவும் முடிகிறது. அது என்ன? பிரதிஷ்டை செய்யக்கூடியவர்கள் மட்டுமே மெச்சக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மெச்சக்கூடிய தகுதினா என்ன நினச்சிங்க? என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, இன்னைக்கு உலகளாவிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் சபை பரிசுத்தவான்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ப்ராமிஸ் பற்றி, வாக்குத்தத்தம் பற்றி, பரம அழைப்பு பற்றி கொடான கொடி கிறிஸ்தவர்களால் இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ யாருக்கு மட்டுமே இந்த காது கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாருன்னா, காது உள்ளவன் அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் காது இருக்கா இல்லைங்களா? என்ன அர்த்தத்தில் ஆண்டவர் பேசுகிறாருன்னா, கேள்வியை உள்வாங்குதல், கேட்ட விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மைண்டு இன்னைக்கு அழைக்கப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இல்லை. அதுதான் பிரதர் அழகாக அந்த வார்த்தையை சொல்கிறாரு. பிரதிஷ்டை செய்யக்கூடியவர்கள் மட்டுமே கிரகிக்கக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனத்தெளிவை இந்த காதுகள் நமக்கு இங்கே காண்பிக்குது. நெக்ஸ்ட்,
செய்ய வேண்டிய எதையும் நமது முழு பலத்துடன் தேவனுக்கு பிரியமான விதத்தில் செய்வதற்கு நமது கரங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. கை கட்டவரலையும் ரத்தத்தை பூசினார். இப்போ இது அடிஷ்னல் பாயிண்ட் தான், இருந்தாலும் ஸ்லைடில் வர்றதுனால நம்ம பார்க்கலாம். கை கிரியை செய்யணும். சென்ற வாழ்நாள் காலங்களில் நம்ம செய்திட்ட கிரியைகள் உலகத்துக்குள்ள, இனி இந்த கையை நான் அந்த பொல்லாத வழிகளுக்கு, கிரியைகளுக்கு, உலகத்தின் வழிபாடுகளுக்கு நான் விலக்கி கொண்டு என் தேவனுடைய ஊழியத்தை மாத்திரம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கையில் ரத்தம் பூசப்பட்டது காண்பிக்குது. நெக்ஸ்ட், நாம் இனி புறஜாதியாரை போல நடவாமல் புதிய ஜீவியத்திற்குள் நடக்கவும், விசுவாசித்து நடக்கவும், ஆவியில் நடக்கவும், வெளிச்சத்தில் நடக்கவும், கிறிஸ்துவை பெற்றிருப்பதினாலே அவருக்குள் நடக்கவும் நம்முடைய கால்களை பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. கால்கள் நடத்தை, நடத்தைக்குள் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை. அவன் போகிற போக்கே சரியில்லை, அவன் நடக்கிற விதமே சரியில்லைன்னா அப்போ அவர் நடக்கிற கால்நடை குறிக்குதா? இல்லை, அவருடைய வாழ்க்கை முறை மாறுபடுகிறது. இனி இதுக்கு முந்தைய வாழ்நாளில் ஒரு கிரியை, ஒரு நடத்தை இருந்திருக்கும். இப்போ அந்த கிரியையும் நம்ம லைஃப்பில் மாறுதான், நடக்கையும் மாறுதான். அதே மாதிரி தான் விசுவாசம். காதுகள் எதை குறிக்குது? சத்தியத்தை கேள்விப்பட்ட விசுவாச காதுகளை. பல குழப்பமான போதனைகளை கேள்விப்பட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி பல பேக்ரவுண்டில் இருந்தோம். இப்போ என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் இந்த சுவிசேஷ யுகத்தில் அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்? அதற்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுத்தோம் இல்லைங்களா? இதுதான் அந்த காதில் ரத்தம் பூசப்பட்டது. இப்போ இந்த 2 திரையிலும் வரக்கூடிய காதுகளுக்கு காமனாக பொதுவாக அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம். சத்தியத்தை கேள்விப்பட்டு அதனால் ஏற்பட்ட விசுவாசம். சத்தியத்தை கேள்விப்படுதல்னா இது ஆரம்ப நிலையில் சத்தியத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அந்த ஆரம்ப நிலையில் நம்ம கேள்விப்பட்ட சத்தியம் விசுவாசம். என்ன விசுவாசம் அப்படின்னு கேட்டால் என்ன பதில்? மகாபரிசுத்தமான விசுவாசம். ஆரம்பத்திலே கேட்டிங்களா சிஸ்டர்? நான் கேட்குறேன், கரெக்டாக கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆரம்ப நிலையில் நீங்கள் ரொம்ப டீப்பாக கேட்ட சத்தியத்தை பற்றி நான் கேட்கல. அடிப்படையாக மேலோட்டமாக ஒன் வேர்டில் நீங்கள் கேள்விப்பட்ட ட்ரூத்னா அது என்னவாக இருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரிச்சார், அவ்வளோதான். ஈடுபலின்னு கூட சொல்ல தெரியாது. கர்த்தர் நமக்காக மரித்தாருங்கிறதே ஒரு கேள்விப்பட்டது தானே. பல தரப்பில் இருந்தோம் நம்மெல்லாம் இல்லைங்களா? கேள்விப்பட்டோம். இவர் இப்படி மனுஷனுக்காக மரித்த ஒரு கடவுள் அப்படின்றத நாங்களாம் கேள்விப்பட்டது. நீங்களாம் கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், நாங்களாம் ஹிந்துவாக இருந்து வரும்போது ஒரு கடவுளே வந்து மனுஷனுக்காக மரிச்சாராங்கிற ஒரு ஆச்சரியம்தான் இந்த பாதைக்குள்ளே எங்களை என்ன பண்ணுச்சு, கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? ஒரு ஹிந்து பாரம்பரியத்தில் இருந்து வந்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எது அவங்கள அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இடுபலி. அப்புறம் தான் தெரியும் கர்த்தர் எங்களுக்காக மரிச்சாருங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் இல்லைங்களா? அங்கேயே விசுவாச காதுகள் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். வாசிங்க மத்தேயு 11. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமாம், யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தர் பேசிட்டு ஸ்நானகன் யோவானுக்குள் இருந்துட்ட ஆவிக்குரிய அடையாள அர்த்தங்கள் வரப்போகிற எலியா வகுப்பாருக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். எலியா வகுப்பார் சபை. எலியா எப்படி சுழல் காட்டினால் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ சபை கூட பரலோகத்துக்குரியவர்கள், அவர்கள் பூமியில் இருக்க மாட்டாங்கங்கிறதுக்கு எலியா நிழல். எலியா தீர்க்கதரிசி மகிமை அடைகின்ற சபைக்கு நிழலாக தேவன் வச்சிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா சீசர்கள்ட்ட, நீங்கள் எல்லாரும் விரும்பி ஏற்றுக்கொண்டால் இந்த ஸ்நானகனை நீங்கள் பார்க்குறீங்களே வரப்போகிற எலியாவே இவன் தான் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்கன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, நம்புனா நம்புங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் காதுள்ளவன். இப்போ யோவான் ஸ்நானகனை எலியாவாக ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் வற்புறுத்துறாரா? அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்கணும்? ஸ்நானகன் எலியா கிடையாது, எலியாவே ஒரு வகுப்பாருக்கு நிழலானவர். யாருக்கு? சபைக்கு. இப்போ ஸ்நானகனும் யாருக்கு அடையாளமானவர்? யோவான் வகுப்பார்னா யாரு? சபை. புரியுதுங்களா? ஸ்நானகன் யோவானும் எலியாவும் ஒரே விஷயத்தில் ஒத்து போகிறாங்க. புரியுதுங்களா? வைராக்கியமாக தேவனுக்காக ஊழியம் செய்துட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டிலையும் அரசியல் அமைப்பை எதிர்த்து தைரியமாக குரல் கொடுத்து
இரத்த சாட்சியாக மரித்தவர் யோவான். ஸோ அவரும் சபைக்கு நிழல், ஸ்நானகன் யோவானும் சபைக்கு அடையாளமாக இருக்கிறதுனால கர்த்தர் சொன்னார், அந்த எலியாவனுடைய ஆவியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த மனிதனுடைய ஒரு ஸ்பிரிட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவர் இவர் மாதிரி தான் இருந்திருப்பார். பட் இவங்க 2 பேருமே யாருக்கு நிழல்னா, வரப்போகிற எலியா ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படின்னா யார்? சுவிசேஷகத்தில் சபை கம்ப்ளீட் ஆகும்போது இவங்களும் எலியாவை போல, ஸ்நானகனை போல ஒரு சாட்சி கொடுக்குறவங்க. அதனால வரப்போகிற எலியா இவன் தான்னா, ஸ்நானகனுக்குள்ளே யாரை வைக்கிறாருன்னா சபையை வச்சு சொல்லிட்டு இருக்கிறார். புரியுதுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டா காதுள்ளவன் கேட்க கடவுள். நீங்கள் ஏன் இந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தினார்னா, நான் சொல்கிறது பூராமே ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். நேரடியாக உங்களால் என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. காது உள்ளவன்னா சத்தியத்தை கேள்விப்படும் விதமாக கேட்டு விசுவாசம் வச்சிங்கன்னா, நான் ஏன் ஸ்நானகன் யோவானை எலியா என்று சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுங்கிறார். வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு அருளப்பட்டிருக்கு, மற்றவங்களுக்கோ அருளப்படலை. அதனால் புரிந்து கொள்ளும் காதுகளை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த எலியாவை சபையோடு ஒப்பிடுற மாதிரி ஸ்நானகன் யோவானையும் சபையோடு ஒப்பிடலான்னு தான் அங்கே சொல்ல வர்றார். புரியுதுங்களா? அப்போஸ்தலன் பவுல் இதே மாதிரியான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. கரெக்டாக எல்லா பதிலும் இந்த வசனத்தில் உங்களுக்கு வந்துருச்சு. விசுவாசம் எதனால வரும்? கேள்வி கேட்பதினாலா, கேள்விப்படுவதினாலா? அவ்வளோதான். சத்தியத்தை எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு டைமில் வெளிப்படுத்துகிறார். எந்த மனுஷனும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எனக்கு இது தெரியாது, சொல்லியிருந்தால் நான் காமிச்சிருப்பேன் கீழ்ப்படிதல், அல்லது இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தியிருப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சாக்கு போக சொல்லி என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாத அளவுக்கு யூதர்களுக்கு ஒரு காலம் இருக்குது, புறஜாதிகளுக்கு ஒரு காலம் இருக்குது. 1000 ஆண்டின் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் முழு மனுக்குலத்துக்கும் ஒரு டைம். ஆக மொத்தம் ஏற்ற காலங்களில் விளங்கி வரும் தேவனுடைய மகத்துவம் ஒவ்வொரு நபர்களுக்கும் வெளிப்படுத்தப்படும். யாருக்கும் தெய்வீக திட்டத்தை தேவன் மறைபொருளாக என்ன பண்ண போகிறதில்ல. முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எல்லாருக்குமே பொதுன்ட்டார் ட்ரூத். அப்படி ஒரு பாயிண்ட் தான் இங்கே பேசுகிறாரு. விசுவாசம் சத்தியத்தை கேள்விப்படும் டைமில் உங்களுக்கு வரணும். மனக்கண்கள் மனக்காதுகள். அப்போ உங்களுக்கு என்ன, ஏன் பப்ளிக் மீட்டிங்கில் ஃபாலோ கிளாஸ்க்கு முதல் கிளாஸை என்னன்னு சொல்கிறோம்? ஃபாலோ கிளாஸ்க்கு முதல் பாடத்தை என்னன்னு சொல்கிறோம்? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவீங்களே, ஐ ஓப்பனிங். அப்படின்னா ஐ ஓப்பனிங்னா என்ன? மனக்கண் திறக்கப்படுது, அப்புறம் தான் ஃபாலோ கிளாஸ்க்கு வரணும். முதல்ல மனக்கண்ணே திறக்கலைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, கிளாஸ்க்கு வரமாட்டாங்க இல்லையா? ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சோம் அப்படின்னா, பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்தை பூரா கொஸ்டினாக முதல்ல போட்டு விட்டு அவங்கள குழப்புறதுக்கு இல்லை, அவங்கள தெளிவடைகிறதுக்கு ஆர்வத்தை என்ன பண்ணிடுறோம். அந்த விசுவாச காதுகளை அப்போ நம்ம பேசிக் லெசன் கொடுக்கும்போதே என்ன பண்ணிடுறோம், கேட்குறோம். நம்ம செய்கிறதில்ல. அந்த நேரத்தில் யார் காதுகளை ஆண்டவர் ஓப்பன் பண்ணுறாரோ அடுத்து அவங்க ஃபாலோ கிளாஸ்க்கு வருவாங்க. யார் காதுகள் அடைக்கப்படுதோ அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இதானே நடக்குது. யாருடைய மனக்கண்ணையும் நாம் திறக்க ட்ரை பண்ணோம்னா நடக்காது. ஆனால் ஆண்டவர் திறந்து விட்டார்னா நம்ம யாராலையும் அடைக்க முடியாது. நம்ம ஒரு மனிதனுடைய மனக்கண்ணையோ மனக்காதையோ திறந்து வைக்க முடியாது. ஆண்டவர் திறந்துருவார். ஆண்டவர் யார் காது லாக் பண்ணி வச்சுருந்தார்னா எத்தனை முறை ஃபாலோ கிளாஸ் நீங்கள் போய் எடுத்தாலும் அந்த மனிதனுடைய மனக்கண்ணையும் காதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. ஸோ காதுகளுக்கும் கண்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்கன்னா. கண் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இருளிலிருந்து வெளியே வரக்கூடிய சத்தியத்தினுடைய பிரகாசமான வாழ்க்கையை குறிக்கிறது மாதிரி காதுகள் சத்தியத்தை கேள்விப்பட்டு பாருங்கள். இங்கே யூதர்களை பற்றி பேசுகிறார். அவங்க கேள்விப்படவில்லையா? சத்தியம் அவங்களுக்கு அறிவிக்கப்படவில்லையா? கேட்டார்கள். அவர்களுடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடை வரைக்கும் செல்லுகிறதேனா தேவனுடைய சத்தியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைவது போல் ஒரு நாள் பூமி முழுவதையும் நிறைச்சிரும். அது யூதர்களுக்கு முதல்ல போச்சு. கேட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க, இருதயத்தை கடினப்படுத்தினதுனால யூதர்களுடைய வாய்ப்பு யாருக்கு வந்துருச்சு? இப்போ நம்ம காது உள்ளவங்களா இல்லையா? சுவிசேஷகத்தில் யாருக்கு காது வந்துருச்சு? புறஜாதிகளுக்கு. புரியுதுங்களா? யூத யுகத்துக்கு யூதர்கள் மாத்திரம் கேட்டாங்க. பட் அங்கே சத்தியம் வெளிப்படலை, நியாயப்பிரமாணம் தான் வெளிப்பட்டுச்சு.
ஆனால் சுவிசேஷ யுகத்தில் ஓப்பனிங்கில் யூதர்களுடைய மனக்கண்களையும் காதுகளையும் திறக்கத்தான் ஆண்டவர் வந்தார். கேட்கிறவர்கள் இருதய கடினத்தோடு கேட்டதுனால அவர்கள் காதுகள் என்ன ஆகலை, ஓப்பன் ஆகலை. புறஜாதிகளுக்கு இந்த அழைப்பு கடந்து வந்துச்சு. ஆக இந்த 2 நிலைகள்லையும் காதுகள் அப்படின்னா சத்தியத்தை கேள்விப்பட்டு பிரதிஷ்டைக்கு தங்களை உட்படுத்தக்கூடிய கிரியைகள் காட்டக்கூடியவர்களுடைய விசுவாச காதுகள். அது 2 பக்கம் எப்படி இருக்கு? ஆட்டு ரோமத்தாலான திரை பூமிக்குரிய வாழ்க்கைன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? 3வது திரை எதை குறிக்குது? பூமியில் ஆண்டவரோடு நெருங்கி நம்ம பலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு காலகட்டங்களை குறிக்குது. இளநீல காதுகள் 100 இருக்கு இல்லைங்களா? ஒரு பக்கம் 50, மற்றொரு பக்கம் 50ங்கும்போது 2 சேர்க்கும்போது 100. கொக்கி, செம்பு கொக்கி எத்தனை வருது? 50. பூமிக்குரிய நிலையை இந்த காதுகளும் இந்த கொக்கிகளும் என்ன அழகாக உங்களுக்கு காட்டுது பாருங்க. இள நீளம் சொல்லிட்டாலே மேகம், மேகம் இள நீளமாக இருக்குன்னு 2வது பாடத்திலே பார்த்தோம் இல்லைங்களா? விசுவாசம். 100 அப்படின்னு வந்துட்டாலே பரிபூரண மனிதனுக்குரிய எண். குறிப்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் கிறிஸ்துவை மாத்திரமே, ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே 100 என்கின்ற எண் நமக்கு காண்பிக்கும். செம்பு அப்படின்னு சொல்லிட்டாலே பரிபூரண மனித சரீரத்தை குறிக்குது. 100 எப்படி பர்ஃபெக்ட் மேன், ஒரு மனிதனுடைய அந்த ஒரு நீதிமானுக்குரிய நிலையை குறிக்குதோ, அதே மாதிரி செம்பு கொக்கிகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய மானிட பரிபூரணத்தை அங்கே நமக்கு காண்பிக்குது. இப்போ சபையும் இதில் பங்கெடுக்கிறாங்க இல்லையா? சபை அதில் பங்கெடுக்கிறதன் மூலம் செம்பு நமக்கு எப்படி அடையாள அர்த்தத்தில் மாறுது அப்படின்னா, அவர் உண்மை பரிபூர்ணத்தில் இருந்தார். நமக்கு செம்பு என்பது நீதிமானாக எண்ணப்பட்ட நிலை அல்லது ஏற்றுக்கொண்ட நிலை. இதில் கவனிங்க, ஆட்டு ரோமத்தாலான திரையையும் நெருக்கி இணைக்கக்கூடிய வேலையை செம்பு கொக்கிகள் செய்து 2 பக்கமும் காதுகள் வந்துடுது. இந்த காதுகளை காப்பர் கொக்கி என்ன பண்ணுது? 50-50யும் 100 காதுகளை கொண்ட அந்த பகுதியில் வச்சு 50 கொக்கிகள் அப்படியே நிறுக்குது. இது பூமியில் நம்ம இருக்கக்கூடிய நாட்களில் நீதிமான், உண்மையான நீதிமானாகிய கிறிஸ்து நீதிமானாக எண்ணப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நம்மை எப்படி தேவனிடத்தில் ஒருங்கிணைத்தார், சேர்த்து வச்சார் என்பதை காட்டுது. யோவான் 17ஆம் அதிகாரம் வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த யோவான் 17ல் 2 நிலைகள் காட்டப்படுது. எத்தனையோ பாசோர் நேரங்களில் இந்த வசன பகுதியை, ஆண்டவருடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இதில் 2 நிலைகள் காட்டப்படுது அப்படின்றத எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்க அப்படின்றது தெரியாது. ஜெபத்தில், ஆண்டவருடைய ஜெபத்தில் 2 காலகட்டங்களை அவர் காண்பிச்சிருக்கிறார். அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்களா? 2 காலகட்டம்னா எந்தெந்த காலகட்டத்தை அவர் ஜெபத்தில் வெளிப்படுத்தியிருக்கார்? பூமிக்குரிய காலத்தையும் பரலோகத்துக்கு போகக்கூடிய காலத்தையும் காண்பிக்கிறார். இப்போ இந்த 3வது மூடுதிரையினுடைய காதுகள், கொக்கிகள் அது இணையிறது அப்படின்னா, மாம்சத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் நாட்களில் நமக்கு ஒரு விசுவாசம் தேவைப்பட்டுச்சு, இளநீல காதுகள். இப்போ நம்ம மனித பரிபூரணத்தில் இல்லாததுனால அந்த செம்பு கொக்கியில் கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். இப்போ 2 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த மூடுதிரையை, ஒன்று நாம, ஒன்று கிறிஸ்து. 6 பாகங்களை உள்ளடக்கியது கிறிஸ்து, 5 பாகங்களை உள்ளடக்கிய பீஸு சபை. 2ஐயும் காதுகளை கொண்டு இணைக்கும் போது இந்த ப்ரேயரை நம்ம ஞாபகப்படுத்தணும். பூமியில் இருக்கும்போது இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் அப்படின்னா, ஸ்க்ரீன் தனித்தனியாக இருக்கிறத இப்போ என்ன பண்ணுறாரு? அவரோட நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்ததும் இல்லாமல் நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை அந்த ப்ரேயரில் வெளிப்படுத்துகிறார். பிதாவே, நீர் என்ன நோக்கத்துக்காக என்ன இந்த உலகத்தில் அமைச்சிங்கிறத இவங்க விசுவாசிக்கிறதுக்கும், இவங்க போய் யாருக்கெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களும் விசுவாசிக்கிறதுக்கும்
நீங்கள் எனக்குள்ள நான் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இதுதான் திருத்துவ கொள்கைக்கு வழி நடத்திடுச்சு. பட் இங்கே சித்தத்தில் ஒன்றா இருக்கிறாங்க, நோக்கத்தில் ஒன்றா இருக்கிறாங்க, விருப்பத்தில் ஒன்றா இருக்கிறாங்கங்கிற மீனிங்கில் பேசுகிறாரே தவிர பிதாவும் குமாரனும் ஒன்றுக்குள்ளே ஒன்று முட்டை மாதிரி சைக்கிள் செயின் மாதிரிலாம் உதாரணம்லாம் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த ஒருமைப்பாடுன்னு சொல்லும்போது ஒரே ஆவி, ஒரே மனநிலை, ஒரே இருதயம் தேவ சித்தத்தை கர்த்தர் செய்கிற மாதிரி அப்பா உங்கள் சித்தத்தையும் என் சித்தத்தையும் செய்ய இப்போ ஒரு ஜனம் கூட்டம் வந்திருக்கிறாங்க. இவங்களை இந்த உலகத்தில் காத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ இவங்களை விட்டுட்டு போகிறேன். இவங்க பலகீனமான சரீரத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு பலன் இல்லை, ஆனாலும் என் நாமத்தில் இவங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? பாதுகாத்து கொள்ளணும். இவங்க வார்த்தையை கேட்டு யாராவது புதுசாக உள்ள வந்தாங்கன்னா அவங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த ஜாயின் பண்ணுறாரு. புரியுதுங்களா? இந்த காப்பர் கொக்கிகள் கிறிஸ்துவுடைய மனித பரிபூர்ணத்தை வச்சு பரிபூர்ணம் இல்லாத நம்மளை தேவனிடத்தில் என்ன பண்ணுறாரு? இதுதான் அந்த இணைக்கிற வேலை தான் அவர் செய்கிறார். முக்கியமான வார்த்தை, நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கும் கொடுத்தேன்னா. பூமியில் ஒரு மகிமை அவருக்கு மனுஷகுமாரன்னு இருந்துச்சு. ரெண்டாவது இருந்த மகிமை என்னென்னா புது சிருஷ்டி. அதாவது தேவனுடைய பிள்ளை என்கிற புத்திர சுவிகாரம் யாருக்கு மட்டுமே உரியதுன்னா பூமியில் கிறிஸ்துவுக்கு மட்டுமே. அவர் பூமியில் இருக்கும் பொழுது. ரெண்டாவது ஒரு நியூ கிரியேஷன், அவர் தலையாகவும் இருக்கிறார். இப்போ இந்த மகிமை யாருக்கும் கொடுத்துட்டாரு. இது சபை மகிமை அடைகிறத பற்றி இந்த வசனத்தில் பேசல. பூமியில் இருக்கும்போது ஒரு மகிமை இவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு என்ன அர்த்தம்னா, என் நாமத்தில் நீங்கள் இனிமேல் இவங்களையும் அறியணும். இனிமேல் இவங்க யாருடைய நாமத்தில் நீங்கள் பார்க்கணுன்னா இவங்களை இண்டிவிஜுவலாக பார்க்கக்கூடாது, என்னில் ஒரு பாகமாக நீங்கள் இவங்கள பார்க்கணும். நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்றேன் இல்லையா, இப்போ இந்த பிள்ளைகளையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், என் நாமத்தினால உங்கள் பிள்ளைகளாக ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாத்தையும் அவருக்கு மறைவில் வச்சுட்டு அப்பா கிட்ட என்ன பண்ணிட்டாரு, அறிமுகப்படுத்தி மன்னிப்பு வாங்கி கொடுத்து நம்மளை ஒருங்கிணைச்சல் தான் இந்த ரெண்டு ஸ்க்ரீனையும் இணைத்த காப்பர் கொக்கிகள். கிறிஸ்து தனது மனித பரிபூரணத்தினால் உங்களையும் என்னை யார்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாரு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆழமான சத்தியம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு. இந்த ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க, ஆனால் நீங்கள் என் மேலே அன்பாக இருந்தீங்க, நான் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டேன். இது மாதிரி இவங்களுக்கும் பிரச்சனை வரும், ஆனால் உங்கள் அன்பை இவங்க என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். உலக ஜனங்கள் இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது இவங்க தேவ ஜனங்கள்னு என்ன பண்ணிக்கணும், அறிந்து கொள்ளும்படி. நீங்கள் அவங்க மேலே அன்பாக இருந்தால் துன்பம் தான் வரும், பரவாயில்ல, ஆனால் உங்கள் ஜனங்கள்னு இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டோம், ஒரு காலகட்டத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்களிலும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இது பூலோக இணைப்பு. மாம்சத்தில் சபை பாடுபடும் காலகட்டத்தில் இருக்கும்போது கிறிஸ்து பரிந்து பேசி உடன்படிக்கை செய்யவும், அந்த உடன்படிக்கையை தேவனுடைய பாதத்தில் நம்ம கொண்டு போய் செலுத்தவும், நம்மளை தேவனிடத்தில் எப்படி நீதிமான் ஆக்குனாருங்கிறத மூன்றாவது ஸ்க்ரீன் நமக்கு அழகாக காண்கிது. அந்த கொக்கிகள் காதுகள். புரியுதுங்களா? இதான் பவுல் சொல்றாரு பாருங்க, அப்படியே ஆட்டா இருக்கு பாருங்க, வாசிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்படின்னா தனித்தனியாக இருக்கிற 2 பாகங்களை நெருக்கிறது கிறிஸ்துவனுடைய அன்புன்ட்டார் ஒரே வார்த்தையில். இன்னைக்கு பாவ ஜனங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்யணுங்கிற அவர் அவசியமே கிடையாது. நமக்காக வந்து மறிக்கணுங்கிற கட்டாயமும் அவருக்கு இல்லை. அவர் பரலோகத்திலேயே சந்தோஷமாக இருந்திருக்கலாம். தேவகுமாரனுங்கிற அங்கீகரிப்போட தூதர்களையெல்லாம் ஆளுகை செய்துட்டு ராஜ அந்தஸ்தோட அப்படியே இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அவர் வந்து பாடுபட்டு மறித்து ரத்தம் செஞ்சு பாவிகளுக்காக தேவனிடத்தில் ரெக்கமெண்டும் பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. இதை தான் பவுல் சொல்கிறாரு, இந்த ஸ்க்ரீன் 2 ஒன்றா இணையிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த காப்பர் கொக்கி கிறிஸ்துவின் அன்புப்பா. அது அவருடைய மனித பரிபூரணத்துக்குரிய அன்பு. இந்த அன்பில் தான் நம்மளை நெருக்கி தேவனிடத்தில் என்ன பண்ணிட்டாரு, ஒருமைப்படுத்தினார். கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. எதற்காக? 1 பேதுரு 4:13. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஒரு பக்கம் கிறிஸ்துவனுடைய அவருடைய பலியை காட்டுது, அந்த 6 பாகங்களை கொண்ட மூடுதிரை, 5 மூடுதிரை, குறைவான பலியை செலுத்துகிற சபை. ஆனாலும் இந்த வசனத்தில் பவுல் என்ன சொல்லிட்டார்னா, எப்படி நமது குறைவாக இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு நம்ம எல்லாருமே பங்காளிகள்ட்டார்.
அந்த பங்காளிகளால் என்ன அர்த்தம்? பங்காளிங்கிற வார்த்தையை எப்படி எதுக்காக பயன்படுத்துவோம் பொதுவாக இந்த உலகத்துக்குள்ளே? அண்ணன் தம்பி உடன் பிறந்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. சொத்து பிரச்சனையில் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்களை தான் பங்காளிகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கூட பிறந்தவங்களை சொல்ல மாட்டாங்க. சித்தப்பா பெரியப்பா இப்படி வாரிசுகள் வரும்போது அதை பங்காளிகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ ஒரு விதத்தில் ஆண்டவர் இயேசு பங்காளிகள்னு சொல்கிறாருன்னா, ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்தை சமமாக பகிர்ந்தாதான் அவங்கள என்ன சொல்கிறார்? அப்போ பாடுபடுறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு எல்லாமே அவருடைய நாமத்திலேயே செஞ்சுட்டு ப்ரேயரும் பண்ணிவிட்டு நம்மளை கழுவி சுத்திகரிச்சுட்டு பாடுகளுக்கு நம்மளை யாருன்னு சொல்லிட்டாராம்? பங்காளிகள். அப்படின்னா நம்மளை குறைத்து மதிப்பிடலை, நம்ம குறைவானவர்கள் தான். ஆனால் தேவனிடத்தில் நம்மளை அவர் சேர்க்கும்போது என்னைய மாதிரியே இவங்களை ஏற்றுக்குங்கப்பான்னு சொன்னார் இல்லைங்களா? இதன் மூலம் பாடுகளுக்கு நம்மளை என்ன ஆக்கிட்டாராம்? பங்காளிகள் ஆக்கிட்டாராம். இப்போது ஆர்டர் படி 4வது மூடுதிரையை கடந்த முறை நம்ம பார்க்கும்போது அது 5 இருந்துச்சு. மகிமை அடைந்த சபையை காட்டுது. அது தரையை தொட்டவாறு இல்லை, 3 டைரெக்ஷனில். பேக்கில் மாத்திரம் தரையை தொட்டுச்சு. அது சபை மகிமையிலிருந்து உலகத்தை எப்படி ஆசீர்வதிக்கும்னு பார்த்தோம். 5 இருந்துச்சு. 6 ஒன்றா 5 ஒன்றா இல்லை. அதுக்கு அருமையான ஒரு பாயிண்ட் சகோதரர் சொன்னார்னு நான் சொன்னேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குது? அந்த 5க்கு 5 6 1 5 1 3வது மூடுதுறை பூலோக வாழ்க்கை. சம அளவாக இருக்கக்கூடிய 5 5 பரலோக வாழ்க்கை. ஏன் இங்கே ஒரு பாகம் குறைஞ்சிச்சு? நீங்கள் உடனே அந்த வெயில் உள்ளே வராமல் இருக்க, புகை வெளியே போகாமல் இருக்கங்கிற பதில் சொல்லக்கூடாது. இப்போ ஸ்பிரிச்சுவல் மீனிங் கேட்டுட்ருக்கிறேன். ஏன் குறைஞ்சிச்சு? ஏன் 5 ஆச்சு? நல்ல ஒரு பதில் இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா யாருக்காவது? அது உதாரணமாக சொன்னோம். யாருக்கு மைண்டில் இல்லைங்களா? ஓகே. மணவாட்டி கல்யாணமாகி போகும்போது கொஞ்சமாக சீர்சனத்தை எடுத்துகிட்டு போவாங்க. மணவாளன் வீட்டுக்கு போன பின்னாடி புருஷனுக்குரிய எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குவாங்க? இப்போ மட்டும் நீங்கள் எல்லாம் ஞாபகம் வந்த மாதிரி சிரிக்கிறீங்க இல்லைங்களா? ஞாபகம் வந்துச்சா இல்லைங்களா நான் சொன்னது? புருஷன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற சீதனம் கம்மி. வீட்டுக்கு போன பின்னாடி வீட்டவே என்ன பண்ணிடுறாங்க? சாவி கொத்தே வாங்கிறாங்க. வீடு இருந்தால் தானே அப்படிங்கிறீங்களா? அது எல்லாருக்கும் இல்லை, இந்த உதாரணம் பொருந்தாது. ஒருவேளை இருக்கிறவங்களுக்கு பொருந்தலாம். அப்போது கணவனுடைய உடைமையை மனைவி இன்னமே பார்த்து தொடணும். உனக்கு பங்கு இல்லைன்னு வீட்டுக்கு போன பின்னாடி என்ன பண்ண முடியாது? நிச்சயிக்கப்பட்டு திருமணம் ஆகிற வரைக்கும் தான் நிச்சயிக்கப்பட்ட பெண். தாலி ஏறிடுச்சுன்னா மனைவி. இப்போ கணவனுக்கு என்னென்ன உரிமை இந்த வீட்டில் இருக்கோ அவ்வளவும் இருக்கிற மாதிரி இப்போ 5 5 ஆயிடுச்சுன்னா பாடுபடும் போது தான் கிறிஸ்துவில் நம்ம குறைவானவர்கள். மகிமை அடைஞ்சிட்டோம்னா மணவாட்டியை அவர் என்ன பண்ணி பார்க்கலன்னா வேறு பிரித்து பார்க்கல. இதை தான் மகிமை அடைந்த திரையில் பாருங்கள். இளநீல காதுகள் எங்கேயும் 100 வந்துருச்சு. ஒரு பக்கம் 50, மற்றொரு பக்கம் 50. தங்க கொக்கையாக மாறிச்சு, கவனிச்சிங்களா? காப்பர் கொக்கி 50 இருந்துச்சு முதல் ஸ்க்ரீனுக்கு, அது பூமிக்குரிய தலம். இப்போ மகிமை அடைந்த சபையை காட்டுது 4வது ஸ்க்ரீனு. ஏன் பொன் கொக்கியாக மாறிச்சு? பரலோக திவ்ய சுபாவம். பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருப்பது போல குமாரனும் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார்னா, இப்போ குமாரன் யாரா மாறிட்டார்னா இனி ஒருபோதும் அழிக்க முடியாதவராக தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். அவருக்கு 2 பிறப்பு இருந்துச்சு, ஒரு மரணமும் இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு லோகோஸாக இருக்கும் பொழுது ஒரு ஜனனம் இல்லைங்களா? புது சிருஷ்டியாக உயிர் தெழுப்பப்படும் போது ஒரு ஜனனம் இருந்துச்சு. இன்னும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 விதமானதை சொல்லலாம். மனுஷகுமாரனாக ஒரு ஜனனம், மரணம் இருந்துச்சு கல்வாரியில். ஆனால் உயிர்த்த எழுந்தவருக்கு இனிமேல் என்ன இல்லை? இனிமேல் இருந்து அவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், இனிமேல் இருந்து சேரக்கூடாத ஒளியில் வாசம், இப்படி சொல்லலாம். பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிடக்கூடிய தீமோத்தேயு வசனத்தை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேல் யாரும் அவர் பார்க்க முடியாது, காணக்கூடாதவர். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், ஆனால் இனிமேல் பார்க்க முடியாது. இனிமேல் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் யாரும் கண்டிராது. இப்போ இந்த நிலையை யாருக்கும் கொடுத்துட்றாரு? தன்னுடைய மனைவாட்டிக்கு தான் ஜெயங்கொண்டு தன் அப்பாவுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்த மாதிரி யாரெல்லாம் வெற்றி பெறுவீங்களோ, ஏன் சிங்காசனத்தில் உங்களை உட்கார வைப்பேன்னா திவ்ய சுபாவத்தை சபை தங்களுடையதாக மாற்றிக்கொள்வது. 50 பொன் கொக்கிகளை இந்த இடத்துல காட்டுது, கவனிச்சிங்களா? அந்த திரை மாறுது. ஆட்டு ரோமம்னு சொல்லும்போது அது பார்க்கும்போது அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்காது, காஸ்ட்லியாகவும் தெரியாது. ஆனால் சித்திர தையல் மூடுதல் எப்படி இருக்குது? கிராண்டாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இது மகிமை அடையும் போது பாடுகள் கவலைகளில் சபை இல்லைங்கிறத காட்டுது. காப்பர் மனித பரிபூரணத்தை குறித்த மாதிரி தங்கம் திவ்ய பரிபூரணத்தை காட்டுது. அது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரியது. இப்போ யாருக்கும் கொடுத்துட்றாரு? சபைக்கு கொடுக்குறாரு.
இங்கே காதுகள் இளநீளமாக இருக்குது. முதல் ஸ்க்ரீன்லேயும் அதுதான். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய காமன் பொதுவான அர்த்தம் என்னென்னா, இம்மையிலும் விசுவாசம்தான் நம்மளை கர்த்தரோட சேர்க்குது, மறுமையிலும் விசுவாசமே நம்மளை சேர்க்குது என்று நம்ம பார்க்குறோம். வாசிங்க யோவான் 17:24. யோவான் 17:24. பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். என்ன சொல்றார்? சேம் யோவான் 17 2 பாகமாக இருக்குன்னு சொன்னேன், கவனிச்சிங்களா? அந்த ப்ரேயரில் ஆவிக்குரிய அர்த்தம் 2 இருக்குன்னா, ஒன்று பூமியில் இருக்கும்போது என் நாமத்தில் இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ப்ரேயர் பண்ணுறாரு. அப்படின்னா மாம்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் இவங்களை கைவிட்டுறாதீங்க, இவங்களுக்கு வேண்டிய பரிசுத்தாவியை கொடுங்க, பலனை கொடுங்க, என் நாமத்தில் இவங்களை காத்து கொள்ளுங்கன்னு ப்ரேயர் பண்ணார். 2, என் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து, அப்படின்னா இதை நான் ஒரு கூட்டத்துக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என் மேலே இருக்கிற அன்பு இந்த ஜனங்கள்லாம் பார்க்கணுன்னா, எனக்கு தந்த மகிமையை எனக்கு தந்தவர்களும் என்ன பண்ணணும்? காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ இவங்களெல்லாம் கூட்டு போய் அங்கே அவங்கள என்ன பண்ணணும்? இதுதான் அப்பாவுடைய வீடுன்னு நான் என்ன பண்ணணும்? காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு நமக்காக என்ன பண்ணுறாரு? மகிமையிலையும் ஒருங்கிணைக்கிற வேலை. கவனிச்சிங்களா? 2 மூடுதிரை, 1 பூமிக்குரிய ஒருங்கிணைப்பு, 2 பரலோக ஒருங்கிணைப்பு. 2க்குமே நமக்கு தேவையானது விசுவாசம் மட்டும்தான். ஆண்டவர் 2 இடத்துலையும் பெருந்தன்மையோடு இருக்கிறார். மனித பரிபூர்ணமும் நம்மக்கிட்ட இல்லை, மகிமையிலையும் நாமளாக போய் நிற்க முடியாது அவர் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல். இதை தான் நம்ம யோவான் 14:2-3 வாசிக்கிறோம். யோவான் 14:2 முதல், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இந்த வாசஸ்தலம் அப்படின்னா பெரிய ஒரு மாளிகை வீட்டில் தான் பல்வேறு கதவுகள் ஜன்னல்களை உள்ளடக்கிய சின்ன சின்ன அறைகள், பெரிய பெரிய அறைகள்ல நிறைய இருக்கும், அரண்மனைகள் எல்லாம். இப்போ ஆண்டவர் வாசஸ்தலம்னு மென்ஷன் பண்ணியிருக்காருல, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம்னு சொல்கிறாரு, இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா தூதர்களுக்கு இந்த உங்களுக்கு ஒரு அறை 10க்கு 10, 15க்கு 15 தங்கத்தாலான தரையின் பெயர் சபை ஜனங்கள்லாம் சொல்லிக்கிறாங்களே, கதவு தங்கத்தில் திறக்கும், தரையில் நடந்து போகலாம், இந்த பக்கம் அந்த பக்கம் மரம் இருக்கும், பரலோகத்துலேயும் மரமெல்லாம் இருக்குங்கிறத நேரடியாக புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அப்படி மரம் செடி கொடியெல்லாம் பரலோகத்தில் இருக்குமா? அப்போ தங்கத்தால் தரை இருக்குங்கிறது அடையாள அர்த்தம் தான். 2 பக்கமும் ஜீவ விருட்சங்கள் இருக்கும் அப்படிங்கிறது அடையாள அர்த்தம் தான். அப்படின்னா இந்த இடத்துல வாசஸ்தலங்களும் என்ன தான் சொல்லியிருக்கிறாரு? அடையாள அர்த்தம் தான். வாசஸ்தலம் மீன்ஸ் என்னன்னா, ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் தகுந்த ஜீவிய நிலை இருக்கு. பரலோகத்தில் தூதத்துவங்கள், கர்த்தத்துவங்கள் கோடான கோடி இருக்கு. ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளுக்கும் வேல்யூ இருக்கு, வேற வேற விதமாக இருக்குது. கடைக்கோடி தூதர்களும் இருக்கிறாங்க, கேரூபின்கள் சேராபின்கள் போல மிகப்பெரிய தூதர்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு சரீரத்தை தேவன் கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஜீவிய உரிமையை கொடுத்துருக்கிறாரு. பட் அவங்க சரீரத்தை நம்ம பார்க்க முடியாது. தூதர்களை காற்றுக்களாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் மாற பண்ணுகிறாருங்க போது அவங்களுக்கும் வசிப்பிடமும் உண்டு, சரீரமும் உண்டு. தூதர்களின் அப்பத்தை மனிதர்கள் சாப்பிட்டார்கள் என்று சொல்லும்போது தூதர்களுக்கு சாப்பாடும் இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ வாசஸ்தலம்னா சின்ன சின்ன அறைகள் போல, மாம்சத்தில் நம்ம கட்டக்கூடிய வீடுகளை போல கற்பனை பண்ணிக்காதீங்க. ஆவிக்குரிய ஜீவிகளுக்கு அவங்களுக்கு தேவையான இருப்பிடம் அல்லது வசிப்பிடம், அது பிரமிக்கத்தக்க நட்சத்திரங்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? பால்வெளி மண்டலங்களில் பரலோக மகிமையை நம்ம கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஜீவியாக உயிர்த்தெழுப்பப்படும் போது, அழியாமை ஜீவியாக நம்ம உயிர்த்தெழுப்பப்படும் போது மற்ற தூதர்கள் இருக்கிற மாதிரி இல்லை, சின்ன சின்ன தூதர்கள் இருக்கிற மாதிரி இல்லை, தூதர்களே பெரியவர்கள் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாத்த விட பெரிய நிலைக்கு உங்களை உயர்த்தணும்னா அப்பாவுடைய வீட்டில் உங்களுக்கும் வாசஸ்தலம் இருக்குது, மறந்துடாதீங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நான் போய் என்ன பண்ணுவேன்? அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன்னா அது அழியாமையின் ஜீவியம். அதை முதல்ல நான் வாங்கிக்கிறேன், நான் ஜெயங்கொண்டு அப்பா கிட்ட போயிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கும் அதே இடத்தை நான் என்ன பண்ணுறேன்? ப்ராமிஸ் பண்ணிட்டு போகிறேன், அதை நிச்சயம் தருவேன். இதை தான் யோவான் 12:26 சொல்கிறார். யோவான் 12:26
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். எப்படி? இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை இப்போதும் தேவன் கைவிட மாட்டார். மகிமையிலையும் தேவன் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். பாருங்கள், இதில் இந்த 2 பார்ட் கவனிங்க. 2 ஸ்க்ரீனும் உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் ஆட்டு ரோமத்திரை, அதில் இருக்கக்கூடிய 100 இளநீல காதுகள், 50 காப்பர் பின்கள். மறுபக்கம் சித்திரத்தையல் மூடுதிரை, அதில் இருக்கக்கூடிய 100 இளநீல காதுகள், 50 தங்க கொக்கிகள். இப்போது காதுகள் 100, அதை விட்டுருங்க, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குரிய எண். ஆனால் கொக்கிகளை பொறுத்த வரைக்கும் காப்பர் கோல்டு 2ஐயும் சேர்த்தா தான் 100. செம்பு 50, தங்கம் 50, 2 இணைஞ்சாதான் என்னங்க? இதில் என்ன உண்மை இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது கரெக்டாக சொல்லுங்கள். வசனத்தோடு சொல்லலாம், அருமையான ட்ரூத் சொல்லலாம். 50 செம்பு கொக்கிகள், 50 தங்க கொக்கிகள், 2 வேறு வேறு ஸ்க்ரீனில் இருக்குது. செம்பு கொக்கிகள் பூலோக வாழ்க்கை, அந்த ஸ்க்ரீனு, அந்த மூடுதிரை. தங்க கொக்கிகள் பரலோக மகிமையை காட்டுது, அந்த மூடுதிரை. இது 2ஐயும் ஒப்பிட்டு 50 + 50 100ஐயும் ஜாயின் பண்ணி சொன்னால் ஒரு வசனம் சொல்லலாம். அது பூமிக்குரியது தான் சொல்லிட்டேனே, அப்புறம் பரலோகத்துக்குரியதுங்களா? ஆவிக்குரிய அர்த்தம் தான் நான் கேட்குறேன். அதுக்கான வசனம் கேட்டேன். சரி, வாசிச்சிருங்க. 2 தீமோத்தேயு 2:11-12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடே கூட மரித்தோமானால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அப்படின்னா காப்பர் பின், 3வது மூடுதிரை, ஆட்டுரோமத்திரை. அவரோடே பாடுபடும் வாய்ப்பில் இருக்கக்கூடிய பூலோக நிலை. அவரோட ஆளுகை செய்வோம்னா தங்க குக்கி, புரியுதுங்களா? 4வது மூடுதிரை ஆண்டவரோடு ஆளுகை செய்யும் தலத்தையும், 3வது மூடுதிரை பூமியில் அவரோட பாடுபடும் தலத்தையும் குறிக்குது. 3வது மூடுதிரையில் பூமியில் நம்ம இருந்தாலும் நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கும்படி காப்பர் கொக்கிகளாகவும் இளநீல காதுகளாகவும் கிறிஸ்துவே இருக்கிறாரு. பரலோகம் போகணும்னாலும் நம்மளை மகிமையில் கொண்டு போய் சேர்க்கணும்னாலும் தங்க கொக்கியாக அழியாமை வாங்கி தரக்கூடியவராக அவரே இருக்கிறார். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி கேட்கலாம், பாவிகள்ங்கிற ஒரு நிலை நமக்கு பூமியில் இருக்கும்போது மட்டும்தான் பொருந்தும். உயிர்த்தெழுப்ப பட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம பாவிகளாக இருப்போமா? இருக்க மாட்டோமா? இருக்க மாட்டோம். உயிர்த்தெழுதல்னு வந்துட்டாலே அது யாருக்கு தான்னா ஜெயங்கொண்டவங்களுக்கு தான். இப்போ கேள்வி என்னென்னா, அங்கேயும் ஏன் கிறிஸ்து நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கணும், ஒருங்கிணைக்கணும்? இதுக்கு யாருக்காவது பதில் தெரியுமா? இப்போ பாவிகளாக இருக்கும்போது என் நாமத்தை நிமித்தம் இவங்களை காத்துக்கொள்ளுங்க, இவங்களை மன்னிச்சிடுங்க, என் நிமித்தம் இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுறாரு. நியாயம் இருக்குது. சபை உயிர்த்தெழுப்ப பட்டுட்டாங்கனாலே மாம்சத்தை கீழே விட்டுருவோம், ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்திருப்போம். இது தங்க கொக்கி வாங்கிட்டோன்றதுக்கான சான்று. கேள்வி என்னென்னா, தங்க கொக்கியையும் வச்சு இணைக்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அது கிறிஸ்து நம்மளை மறுபடியும் பரலோகத்தில் தேவனிடத்தில் இணைக்கிறாருங்கிறத காட்டுது. ஏன் அப்படி பரலோகத்துக்கும் இண்டிவிஜுவலாக நமக்குன்னு தனிப்பட்ட தன்மை இல்லையா? எதையும் நம்ம சக்ஸஸ் பண்ணலையா? ஏன் கிறிஸ்துவே நம்மளை அங்கே இணைக்கணும்? கரெக்ட். பூமியில் நம்ம பெற்றுக்கொண்ட நீதி நிலை, அதை தொடர்ந்து வர்ற பரிசுத்தவான்கள் நிலை, புது சிருஷ்டி, அதில் பூரணப்படுதல், பலிகள், பிரயாசங்கள் எல்லாம் யார் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படுது? ஜெபம் வரைக்கும் யாரும் இல்லாமல் போகாது. இப்போ எல்லாம் அவருக்கு பின்னாடி ஒளிஞ்சு செஞ்சுட்டு உயிர்த்தெழுந்த உடனடியாக நாங்கள் தனின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது. இது எப்படி தெரியுங்களா? ஏணி வச்சு ஏறிட்டு அந்த ஏணியை தள்ளி விட்டுட்டு நாங்களா வந்துட்டோன்னு சொல்ல முடியுமா நம்ம? புரியுதுங்களா? இன்றைக்கி உலகத்தில் அது நடக்கலாம், பட் நம்ம செய்ய முடியாது. ஏன் தெரியுங்களா? முதல்ல அப்பா ஏற்றுக்க மாட்டார். நம்மலாம் மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிறது வேற, உயிர்த்தெழுப்பப்படுறது வேற. புரியுதுங்களா? முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம கிட்ட இருக்கிறது என்ன மட்டும்தான்? நாம எம்டி.
விசுவாசங்கிறது எதை குறிக்குதுன்னா, எங்களால் ஒன்றும் இல்லை, தேவன் விருப்பப்பட்டு தேவகுமாரனை கொடுத்ததுனால, அவரை நாம் விசுவாசித்ததுனால பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, மரண தண்டனையிலிருந்து விடுதலையானோம், பலி செலுத்தும் வாய்ப்பை பெற்றுக்கொண்டோம். இப்படி நிறைய சொன்னாலும் நாம் ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறது விசுவாசம். உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது, அவ்வளோதான். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்போ 2 பக்கமும் இளநீல காதுகள் நம்மளுடையது, கொக்கி அவருடையது. புரியுதுங்களா? இப்போ இளநீல காதுகள் இருந்துட்டாலும் கொக்கி இல்லைன்னா சேர்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ பூமியிலையும் தேவனிடத்தில் சேர்க்கணும்னா கர்த்தருடைய விருப்பம் வேணும், தேவன் அதை ஏற்றுக்கொள்ளணும். மகன் சொல்லிட்டாலும் அப்பா விருப்பம் உங்களை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டா நான் ஏற்றுக்கிட்டார் அப்பா. இதே மாதிரி தான் பரலோகத்தில் நம்ம உயிர்த்தெழுதலில் பங்கடைஞ்சிட்டாலும் டைரெக்டாக போய் பிதாவை சந்திக்க முடியாதாமா. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதில் நீங்கள் கவனிச்சு பார்க்கணும், தெய்வீக திட்டத்தினுடைய வரைபடத்தை வந்துட்டு அநேக முறை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? இதில் எல் கே 2 நிலை இருக்கு இல்லைங்களா? இந்த எல்லுக்கு என்ன சொல்லுவோம்? சரி, கீழே இருந்தே கேட்டு வரேன். ஆறு எதை குறிக்குது தெய்வீக திட்டத்தில்? பாவம், மரண நிலை. என் என்ன நிலையை குறிக்குது? பரிபூர்ண நிலை, அல்லது உலகத்திலிருந்து நாம் மீட்கப்படும் போது நீதிமானாக எண்ணப்பட்ட நிலையை என் குறிக்கும். கர்த்தருடைய உண்மை பரிபூரணம் ஆதாம், ஆபிரகாம், அப்புறம் சுவிசேஷ கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்த என் நிலையில் வந்துடுறாங்க. எம் புது சிந்தை, புது சிருஷ்டி. எல் இது வந்து இந்த ஓட்டத்தை முடிக்கிற காலகட்டம். முடிச்சுட்டா என்ன ஆயிடுறோம்? எல் எந்த நிலையப்பா? உயிர்த்தெழுதல் நிலை. கேள்வி என்னன்னா, இங்கே மகிமை அடைஞ்சிருவோமா இல்லையா? இங்கே தான் மகிமை அடைகிறோம். அப்போ உயிர்த்தெழுப்பப்படும் போது அழியாமை வாங்கிறது இல்லையா? இல்லை பிரதர், நான் என்ன கேட்குறேன்னா, உயிர்த்தெழுப்பப்படும்போது மகிமைக்குள் எழுப்பப்படுறோமா இல்லையா? பரிசுத்தவான்கள் தங்கள் படுக்கையிலே மகிமையிலே கம்பீரிப்பார்கள்ன்ற வசனம். அப்படின்னா உயிர்த்தெழுப்பப்படும் போதே அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டு அழியாமை உள்ளதாய் எழுந்திருக்கும்னு வச்சாச்சு இல்லைங்களா? அப்போ அழியாமை பெற்றுக்கொண்டு எழுந்தவங்களை எல் நிலையில தான் எழுப்புறாரு. அப்போ மகிமையோடு எந்திரிக்கிறோமா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். அப்புறம் ஏன் மகிமை அடைகிறதுக்கு கேங்கிற இன்னொரு நிலையை காட்டணும்? அப்போ எள்ளில் அழியாமை இல்லையா? எள்ளில் அழியாமையோட உயிர்த்தெழுப்பப்படுறது இல்லைங்களா? ஏற்கனவே சில பாடங்களில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், மறந்துருக்கீங்க. எல் தளத்தில் நம்ம உயிர்த்தெழுப்பப்படும் போதே புது சிருஷ்டி அழியாமையில் தான் எழுப்பப்படுது. ஜெயங்கொண்டவர்கள் தான் இனிமேல் அவங்களுக்கு சாவு இல்லைங்கிற கண்டிஷனில் தான் எழுந்திருக்கிறாங்க. பட் என்னன்னா, எல்லாருமே ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் மாதிரி ஜெயிச்சு வெயிட் பண்ணுவாங்க. சொல்லியிருக்கேனா இல்லைங்களா? எத்தனை பாடத்தில் சொல்லியிருக்கேன். பதவி பிரமாணம் ஏற்கிறதுக்குன்னு ஒரு நாள் வரும் இல்லைங்களா? அப்போ சிஎம் என்ன பண்ணுவார்? கவர்னர் கூட்டு எல்லாரையும். இப்போ பாருங்கள், இங்கே தேவன் இருக்கிறார். அந்த நிலையில் ஆக்சுவலாக தேவன் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறார். அதே இடத்துல யார் இருக்கிறாங்க? மகிமை அடைந்த கிறிஸ்து. இப்போ இங்கே யார் போகிறாங்க? இல்லை, இது கிறிஸ்து. இங்கே தான் யார் வராங்க? சபை. இப்போ இந்த இடத்துக்கு தேவன் கிறிஸ்துவை உயர்த்தினார், கிறிஸ்து நம்மளை உயர்த்தணும். புரியுதுங்களா? அப்போ தேவன் கிறிஸ்து நம்மளை கொண்டு போய் அங்கே உயர்த்தணும் அப்படின்னா அது வரைக்கும் நாம் என்ன செஞ்சிட்ருப்போம் தெரியுங்களா? இந்த இடத்துல வெயிட்டிங். இப்போ சொல்லுங்கள், 1874 பின்பு உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தை போய் தரிசித்து மகிமைக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்களா இல்லை காத்திருப்பில் இருக்காங்களா? புரியுதுங்களா? எண்ணிக்கை நிறைவடைஞ்சாதான் மொத்த எண்ணிக்கையும் கொண்டு போய் தேவ சமூகத்தில் அறிமுகப்படுத்தும் போது தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்கணும்னா, இப்போ சுவிசேஷ யுகம் பூராவும் மறிச்சவங்க 78 எழுப்பப்பட்டாங்க. அப்போஸ்தலர்கள்லேருந்து அநேக பரிசுத்தவான்கள். இப்போ பூமியில் எவ்வளோ இலக்கம் தேவைப்பட்டிருக்கு நமக்கு தெரியாது. கடைசி அங்கம் தங்களுடைய இலக்கை ஓடி முடிக்கும் பொழுது எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் தேவ சமூகத்தில் அறிமுகப்படுத்தி வச்சு சபையினுடைய முழுமையான எண்ணிக்கைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் இல்லைங்களா? ஒரு விழா. அந்த மகிமை வேற, ஆக்சுவலாக அழியாமை உயிர்த்தெழுதல்ங்கிற மகிமை வேற. இதை நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிறாங்க. சபை இனிமேல் உயிர்த்தெழுப்பப்படும் போதே எதில் தான் எழுந்திருக்கிறாங்க? மகிமையில் தான் எழுந்திருக்கிறாங்க, அழியாமையில் தான் எழுந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாம்ச சரீரத்துக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, சாவும் கிடையாது. எழுப்பும் போதே சாவு இல்லைன்னு தானே எழுப்புறாரு. அப்புறம் என்ன இன்னொரு மகிமை? இந்த மகிமை ஒரு கூட்டத்தையே சேர்த்து
தேவ சமூகத்தில் சேர்த்து வச்சு பரலோக பிதாவுக்கு முன்பாக அறிமுகப்படுத்தும் போது தனிப்பட்ட விதத்தில் தேவன் ஒவ்வொருத்தரையாக ஏற்றுக்கிறதில்ல. கர்த்தர் கொண்டு போய் இவங்க தான் பூமியில் நான் வேண்டுதல் செய்யும்போது வந்தவங்க, என் நாமத்தின் நிமித்தம் காத்துக்கங்கன்னு நான் சொன்னேன்ல, இந்தந்த கோத்திரத்தில் பிறந்தவங்க, என் நாமத்தின் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொண்டவங்க, என்ன மாதிரியே பலி செலுத்தி மறித்தவங்க, உலகத்தில் நிறைய பாடுகளை அனுபவிச்சவங்க அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனாலும் அங்கீகாரத்தோட மேரேஜ் பண்ணுறாரு. இந்த கூட்டமாக என்ன பண்ணுறாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு நம்மளை வரவழைச்சு அங்கே ஒரு மகிமையை உறுதிப்படுத்துகிறார். ஸோ அந்த மகிமை வேற, இந்த மகிமை வேறு. ஆக இனிமேல் இந்த தலங்கிறது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தூதர் நிலையினே சொல்லி பழகிட்டாங்க. தூதர் நிலைன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் கரெக்டாக குறிப்பிடணும்னா என்ன வார்த்தை சொல்லணும் தெரியுங்களா? ஆவிக்குரிய நிலை. ஆவிக்குரிய நிலையில் தூதர்கள் இருக்கிறாங்க, அழியாமை ஜீவ உள்ளவங்களே வந்துடுவாங்க. ஆக மொத்தம் மரித்து உயிர்த்தெழுப்ப பட்டாச்சுனாலே நம்ம அழியாமைக்கு போயிடும். புரியுதுங்களா? இந்த இடத்துல வெயிட்டிங்கில் இருப்போம். எல்லா பரிசுத்தவான்களும் நிறைவடைந்த பிறகு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வரும். ஸோ எதுக்கு இதை ஹைலைட்டாக நம்ம கடைசியாக பார்த்துருக்குறோம் அப்படின்னா, இந்த 2 மூடுதிரைகளும் ஒன்று பூலோக ஒருங்கிணைப்பு, மற்றொன்று பரலோக ஒருங்கிணைப்பு. ஜெயிச்சு விசுவாசத்தில் ஜெயங்கொண்டு மகிமைக்குள் பிரவேசித்தாலும் ஆண்டவர் இயேசு இல்லாமல் நம்மளை தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். வசனமே இருக்குது, வாசிங்க. எபேசியர் 1:5. எபேசியர் 1:5 முதல், பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். ஆமா, உயிர் தெழுந்து அப்பான் போய் பிறந்தே நம்ம அப்பான்னு கூப்பிடுறோம். மாற்றுக்கருத்தில் புத்திர சுவிகாரம் கிடைச்சிருச்சு, மாற்றுக்கருத்தில். ஆனால் சபையினுடைய இலக்கம் 144,000 பேர் பூரணப்பட்டு அந்த கல்யாண விருந்துக்கு நம்ம போகிற வரைக்குமே ஆண்டவர் இயேசுவை ஒதுக்கி வச்சுட்டு தேவன் நம்மளை பார்க்க மாட்டார். அதனால தான் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காகன்னு நீங்கள் வாசிக்கணும். புரியுதுங்களா? அப்போ பிரியமானவர் தான் பூமிக்குள்ளேயும் நம்மளை சேர்க்குறாரு. பிரியமானவர் மட்டும்தான் பரலோகத்தில் நம்மளை கொண்டு போய் தேவ சமூகத்தில் அறிமுகப்படுத்துவார்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 1:21. 2 கொரிந்தியர் 1:21, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் யாருடைய சித்தத்தால் விருப்பத்தால் கிருபையினால் இந்த ஓட்டத்தில் வர்றோம், ஓடி முடிக்கிறோம், மகிமை அடைகிறோம். தேவன் தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியிருக்கிறார். பட் தேவனிடத்தில் நம்ம டைரெக்டாக நெருங்க முடியாது. பிரியமானவருக்குள் கிறிஸ்துவை அல்லாமல் பூலோக ஒருங்கிணைப்பும் இல்லை, பரலோகத்தில் கூட்டி சேர்த்தலும் இல்லை என்று நம்ம பார்க்குறோம். இப்போ பாடத்தினுடைய கன்க்ளூஷனில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம நிறைவு செய்யலாம். இந்த 2 திரைகள் இருக்கு இல்லைங்களா, மூடுதிரை, ஆட்டு ரோமம், சித்திரத்தையல் மூடுதிரை, 3வது திரை, 4வது திரை. இது 2க்குமே ஜாயிண்ட் வருது. ஒரு ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கொண்டு இணைச்சிருக்கு, 4வது திரை தங்கத்தை கொண்டு இணைஞ்சிருக்கு இல்லைங்களா. இந்த 2க்குமே ஜாயிண்ட் வர்ற இடம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் பிரியுது பாருங்கள். அந்த இடம் கரெக்டாக பாருங்கள். பொன் கொக்கிக்கும் இந்த இடம் தான், காப்பர் கொக்கிக்கும் அந்த இடம் தான். எப்படி அளவு உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், 20 முழ நீளம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 10, பேக் சைடு 10 சைடு தொங்க விட்டுருப்பாங்க, 10 முழம் தொங்க விட்டுருப்பாங்கன்னு பார்த்துருக்கோமா இல்லைங்களா? மொத்தம் 40 முழத்தை எப்படி தொங்க விட்டுருப்பாங்க? பின்புலம் 10, மேலே 10, பரிசுத்த ஸ்தலம் 20, 40 டேலி ஆயிடுச்சு. 3வது மூடுதிரை 11வது பாகம் தான் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4வது மூடுதிரை. ஸ்டிச்சிங் எங்கே வருது கரெக்டாக? காதுகளும் காப்பர் பின்னும் சரி, தங்க பின்னும் சரி, கரெக்டாக பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிளவை உண்டு பண்ணக்கூடிய இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல வரும். புரியுதுங்களா? அந்த மூடுதிரையை நம்ம விரிக்கும் போது 20 முழம், 10 முழம், பேக் சைடு 10 முழம். இது வந்து கரெக்டாக இந்த இடத்துல அந்த ஜாயிண்ட் வரும். இந்த இடத்துக்கு சகோதரர் ரசல் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு ஆவிக்குரிய அடையாளத்தை சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த திரை ஆண்டவரையும் சபையும் குறிக்குதுங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். 2 பகுதியை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல இன்னொரு கருத்து சொல்கிறாரு, யூதர்கள் மற்றும் புறஜாதிகள். கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் மகிமையிலையும் சரி பூமியிலையும் சரி 2 வகுப்பார் இருப்பாங்க. ஒரு வகுப்பார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குரிய சந்ததிகள் ஆகிய மாம்சீக இஸ்ரவேலர்கள், இன்னொரு வகுப்பார்
ஆவிக்குரிய சந்ததிகள். பூமியை ஆளுகை செய்கிறத பற்றி இங்கே பார்க்கல. சபைக்குள்ளேயே யூதர்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்லைங்களா? முதல்ல இன்விடேஷன் யாருக்கு தான் போச்சு? படிங்க வசனம். எபேசியர் 2:12 முதல். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். யாரை பற்றி பேசிட்டு இருக்காரு? தூரமாக இருந்தவர்கள்னு புறஜாதியாளாகிய சபை வாய்ப்புக்குள் அழைப்புக்குள்ளே வந்திருக்கக்கூடிய கிரேக்கர்கள்லேருந்து ஆரம்பித்து நம்மளெல்லாம் பேசுகிறாரு. எப்படி எனில் அவரை நம்முடைய சமாதானக்காரராகி இருக்கிற இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து. எந்த சுவரை பற்றி பேசுகிறாரு கவனிச்சிங்களா? எந்த நடுச்சுவர்? ஆசரிப்பு கூடாரத்தில் கரெக்டாக நடுசுவர் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்க்ரீனை அவர் தான் இணைச்சாரு. காப்பர் கொக்கியும் தங்க கொக்கியும் போட்டு 2 தரப்பு அதில் இருக்கிறாங்க, யூதர்கள் புறஜாதி. அவரே இந்த பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து பகையை சிலுவையிலே கொன்று சட்டதிட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. சபையை மொத்தமாக தேவனிடத்தில் சமாதானம் பண்றாரு. சபைக்குள்ள 2 கேட்டகரி இருந்தாங்க, யூதர்கள் புறஜாதிகள். 2 பேருக்கும் ஒரு தடுப்பு சுவர் இருந்துச்சு, நியாயப்பிரமாணம். சட்ட திட்டங்கள் எல்லாம் உடைச்சிட்டார் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால். 16 முதல். பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அவர் பூமியில என் நாமத்தின் நிமித்தம் இவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஜெபிச்சதுல யூதரும் இருக்கிறாங்க, புறஜாதிகள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் சபை வாய்ப்புக்குள்ள யூதர்கள் ரொம்ப கம்மி, புறஜாதிகள் அதிகம். ஏன்னா யூதர்கள் கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க. சீசர்களை தொடர்ந்து ஒரு 70, அப்போஸ்தலர்களை தொடர்ந்து 70 சீசர்கள் இருந்தாங்க. அப்புறம் மறைமுகமாக சிலர் இருந்தாங்கன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பேருன்ற துல்லியமான எண்ணிக்கை நமக்கு யூதர்களுக்குள்ள அந்த கிபி 70 வரைக்கும் அழைப்பு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த புறஜாதிகளுக்கு போகிற வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் எத்தனை 1000 பேர் உள்ளே வந்தாங்க, ஆண்டவரை ஃபாலோ பண்ணாங்க. சபை வாய்ப்புக்குள்ளே எவ்வளோ யூதர்கள் இருப்பாங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று கன்ஃபார்ம், பூலோகத்தை ஆளுகை செய்கிற உரிமை யூதர்களுக்கு மட்டுமே. அப்படின்னாலே சபை வாய்ப்புக்குள்ளே அதிகம் யார் இருக்க மாட்டாங்க, மாம்சீக யூதர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இல்லை. அவங்க இருதய கடினமே என்ன ஆயிடுச்சு, அவங்ககிட்ட இருந்து பரம அழைப்பை புறஜாதிகளுக்கு கொண்டு வந்துச்சு. இங்கேயும் யோவான் ஜெபம் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னா, அந்தப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலம் பெற்றார். ஸோ யூதர்களும் நாமளும் ஒருங்கிணைக்கப்படுவதையும் இந்த மூடுதிரை அழகாக அந்த நடு தடுப்பு சுவரை வைத்து அழகாக தேவன் அங்கே கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இறுதியாக கன்க்ளூஷன் வசனம், இந்த வசனத்துக்கே ஒரு தன்மையோடு வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம். பத்தல, இந்த எப்படி வரணும்? ஆச்சரியம். பிரதர் ஆண்டன் ஃப்ரை வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு விஷயத்தை பேசி முடிக்கும்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான பகுதியை வாசிச்சிட்டோம் படிச்சிட்டோங்கிறத பவுல் உணர்ந்தவராக அந்த வசனத்தை பேசுகிறார் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு சாப்டர் முடிவுலையும் இதை சொல்லிட்டு இருப்பார் பிரதர். அப்படின்னா அந்த ஆச்சரியக்குரியவர். நீங்கள் கத்த வேண்டாம், ஆனால் அந்த துணி எப்படி இருக்கணும்? அப்படி வரணும். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண டென்ட்டு, அதுக்குள்ள யூதர்கள் புறஜாதிகள், நமது பாவம், அதை மன்னித்தல், மீட்பு, பரலோக மகிமை, ஆசீர்வாதங்கள், உலக மனுக்குலத்தை ஆளுகை செய்தல், 1000 ஆண்டு அரசாட்சி, 1,44,000 பேரை பற்றின கால் கலெக்ஷன். எவ்வளோ தலை சுத்துது பார்த்தீங்களா? தேவனால் மட்டுமே இது சாத்தியம். அதனால தான் அவருடைய ஞானம், அறிவு, ஐஸ்வர்யம், அதனுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் மனிதனுடைய ஞானத்துக்கு எட்டவே எட்டாதுங்க. அவ்வளோ ஞானம் படைத்த சர்வ வல்லவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே.
இவ்விதமாக இன்னும் இதனுடைய தொடர்ச்சியினை அடுத்த முறை நாம் தியானிக்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் நம் மீது வைத்த அளவு கடந்த அன்பினாலே இந்த நாளிலும் கூட தேவன் ஒரு அருமையான சத்தியத்தை நம்முடைய அன்பு சோர் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட மூடு திரையுடைய காரியங்களை நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம்.